ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த புட்டிங் பேர் என்னென்னா பிஸ்கெட் புட்டிங் தான். ஒரு 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு தான் நம்ம இந்த புட்டிங் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம பிஸ்கெட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 4 டீஸ்பூன் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா கேரமலைஸ் பண்ணதுக்கு தான். நல்லாவே இப்போ பாருங்கள், நல்லாவே கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு சுகரு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது ஒரு ஸ்டேஜு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு ப்ரௌன் கலரில் மாறும், ஒரு தேன் கலரில் மாறும். அந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஸ்டேஜில். இப்போது நான் ஒரு கேக் பேனில் கீ தடவை வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண கேரமலைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே செட் பண்ணி விட்ருங்க, எல்லா பக்கமும் ஈவனாக பண்ணுற மாதிரி. இது ஒரு சைடு அப்படி செட் ஆகியே இருக்கட்டும். நம்ம இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது அப்படி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 10 ரூபா பாக்கெட் மேரிகோல்டு பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கெட்டு, ஏலக்காய், சுகரு 3மே ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிஸ்கட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் கொஞ்சம் கூடவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், ஒரு சாஃப்டான மாவு மாதிரி. இது நல்லாவே நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஒரு வாசனை வருது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். நான் ஒரு சின்ன ட்ராப் போட்டுறேன். இப்போ நல்லாவே முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்கை, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட்டு, சீனி, அடுத்தால ஏலக்காவை 3 நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தூசி எதுவும் இருந்தால் வந்துடும். நல்லா சாஃப்டான புட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அது சொன்ன மாதிரி நம்ம தூசி தூக்கள்லாம் அதில் இருந்துருக்கு, தூர போட்டுடலாம். இதை இப்போது நம்ம அலசி வச்சுருக்கிறது நல்லாவே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஒரு திக் பேக்டர் மாதிரி இது வரும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கீ இல்லை பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 200 ml மில்க்கு, பால், காய்ச்சி ஆரம்பித்த பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள், ஈவனாக எல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டின்னில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பால், பிஸ்கெட்டு எல்லாம் அதை ஊற்றிடலாம். நம்ம நல்லாவே ஊற்றிடுங்க. இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம மிக்சரை வச்சிடலாம். இது உள்ளே செட் பண்ணி அழகாக வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடலாம், இந்த புட்டிங் மேலே. அப்போ தான் அந்த வேர்வை படாமல் உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 1/2 hour நல்லாவே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் இதை. இப்போ இது 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிட்டு இது நல்லாவே கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட புட்டிங்கை இந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட புட்டிங்கை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம புட்டிங்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு, வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கேரமலும் அந்த புட்டிங்கும் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பிஸ்கெட் புட்டிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு, டேஸ்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும், ஸோ மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பிஸ்கெட் புட்டிங்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.